மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்க்க போகின்ற விடயம் கடைசியாக இந்த ஆண்மையின்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மைக்குரிய விடயங்களை பற்றி இவ்வளவு நானும் பார்த்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு அதனுடைய இந்த தொடர்னுடைய கடைசி நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். அதாவது இவ்வளவு மருந்துகள் செய்து இவ்வளவு குளிசைகள் செய்து கிரீம்கள் எல்லாம் பூசி ஒன்றும் சரிவராவிட்டால் நாங்கள் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மைக்கு நாங்கள் என்ன செய்வோம்? வேக்யூம் டிவைசஸ் ஃபார் இரெக்டைல் வேக்யூம் டிவைசஸ் என்றால் என்ன என்றால், நாங்கள் இந்த ஆண்குறியினுள்ளே ஒரு வெற்றிடத்தை உருவாக்குவதற்காக ஒரு நீட்டு ஒரு தடிமாரி ஒன்றை ஆண்குறிக்குள்ளே நாங்கள் வைத்து போட்டு வெளியிலே இருந்து, அதாவது த்ரூ த எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் மூலமாக நாங்கள் என்ன செய்வோம்? அந்த உபகரணத்துக்குள்ளே வெற்றிடத்தை உருவாக்குகின்ற போது அந்த வெற்றிடம் காரணமாக ஆண்குறி என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? விரைப்படையக்கூடியதாக இருக்கும். எனவே வேக்யூம் டிவைசஸ் ஃபார் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இப்படியும் நாங்கள் இன்னும் எங்களுடைய மருத்துவம் எல்லாம் முன்னேறிக்கொண்டு வருகின்ற நிலையிலே இதையும் நாங்கள் இந்த இம்ப்ளான்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது இதை நீங்கள் எந்த ஒரு இணையதளத்திலையும் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த வேக்யூம் டிவைசஸ் ஃபார் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று, அதாவது இந்த ஆண்குறியினுள்ளே வைக்கப்படுகின்ற இந்த வேக்யூம், அதாவது வெற்றிடம் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த வெற்றிடத்தின் மூலமாக என்ன நடைபெறும் என்றால் இந்த ஆண்குறி எழுச்சி அடையக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதுவும் ஒரு முறை. அடுத்ததாக இன்னும் ஒரு பிரபலியமான முறையும் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. என்னவென்றால் இதை நாங்கள் தேர்ட் லைன் தெரப்பி என்று சொல்லுவோம். அது முதலாவது தரம் குளிசைகள், ரெண்டாவது லைனில் இருப்பது செகண்ட் லைன் தெரப்பி என்று சொல்லுவோம், இந்த பூசப்படுகிற கிரீம்கள். மூன்றாவது இதை நாங்கள் இந்த சிகிச்சை முறையை தேர்ட் லைன் ட்ரீட்மெண்ட் ஃபார் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், மூன்றாவது நிலை சிகிச்சை முறை என்னென்றால் பீனைல் ப்ரோஸ்தீசிஸ் பாதிப்பது. இதில் என்ன என்றால், முக்கியமாக இந்த பீனைல் ப்ரோஸ்தீசிஸ் என்று சொல்லப்படுவது என்னவென்றால் செயற்கை ஆண்குறிகளை பாவிப்பது, செயற்கை ஆண்குறியை பொருத்துவது. இதில் நடைபெறுகிறது என்றால், ஒருவருக்கு உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்களிலே இந்த ப்ரோஸ்டேட் எனப்படுகின்ற இந்த முன்னிற்கும் சுரப்பி இருக்கின்றது. இந்த முன்னிற்கும் சுரப்பியிலே புற்றுநோய் ஏற்படுமாக இருந்தால் அதன் காரணமாக நாங்கள் ரெடிக்கல் ப்ரோஸ்டெக்டமி என்று சொல்லப்படுகிற முழு அந்த முன்னிற்கையும் சுரப்பியை நாங்கள் அப்படியே அகற்றிவிட்டு அதன் பிற்பாடு நாங்கள் சில அந்த இடத்துல நாங்கள் இந்த கரண்ட் தெரப்பி என்று சொல்லி ரேடியோ தெரப்பி என்று கொடுப்போம். எனவே இதன் காரணமாக அவருடைய ஆண்குறி கூட பாதிப்படையக்கூடியதாக இருக்கும். இந்த ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மை முற்றிலுமே இல்லாமல் போயிடும். இந்த நிலைமையில் நாங்கள் என்ன செய்வோம்? செயற்கையாக இந்த பீனைல் ப்ரோஸ்தீசிஸ் என்று சொல்லப்படுகிற செயற்கை ஆண்குறிகளை நாங்கள் உருவாக்குவோம். ஆனால் உண்மையாக இதை பார்ப்பீர்களாக இருந்தால் வெரி ஹையஸ்ட் சக்சஸ் ரேட், அதாவது 91 இருந்து 95% வரைக்கும் இதில் எங்களுக்கு வெற்றிகரமாக இந்த சிகிச்சைகள் நடைபெற்று அதன் மூலமாக எங்களுக்கு ஆராய்ச்சி முடிவுகளும் கிடைக்கிறது. எனவே வெரி ஹை சக்சஸ் ரேட். நாங்கள் நினைக்கலாம் இதில் என்னப்பா இப்படி வருது, அப்படி அல்ல. இந்த பீனைல் ப்ரோஸ்தீசிஸ் என்று சொல்லப்படுகிற செயற்கை ஆண்குறிகளை பொருத்துவதனாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வெற்றியானது சக்சஸ் ரேட் ஆனது 91 இருந்து 95% மட்டும் இருக்கிறது. எனவே நான் முதலிலே சொன்னது போல இந்த புரோஸ்டேட் கார்சினோமா, அதாவது முன்னிற்கும் சுரப்பியில் ஏற்படுகிற புற்றுநோய்களுக்குரிய சிகிச்சை பெறுபவர்களுக்கு இந்த செயற்கை ஆண்குறியை உருவாக்கி அதன் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம்? அவர்கள் குளிசைகளையும் கொடுக்கின்ற போது அவர்களுக்கு முற்றிலுமாக ஒரு சரியான ஒரு சக்சஸ் ரேட் ஒன்று கிடைக்கிறது. எனவே இவ்வளவு நாள் மட்டும் நாங்கள் இந்த ஆண்குறியிலே விரைப்புத்தன்மை இல்லை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆண்மையின பிரச்சனை பார்த்தோம். இதில் ஒரு சமரி அல்லது கன்க்ளூஷன் சமரி என்று சொல்லுகின்ற போது இந்த முதல்ல என்ன சொல்ல போகிறோம் என்றால், நாங்கள் சொல்லுகின்ற போது intact lifestyle changes and risk factors modification prior to or accompanying ED treatment. அதாவது முதலிலே எங்களுடைய
வாழ்க்கை தான் மிக முக்கியமானது. எங்களோட வாழ்க்கை, எங்களுடைய நடைமுறைகள் எல்லாம் முதலிலே நாங்கள் மாற்ற வேண்டும். சிகரெட் குடிப்பவர் சிகரெட்டை நிப்பாட்ட வேண்டும், சாராயம் குடிப்பவர்கள் சாராயத்தை, இப்படி இந்த லைஃப் ஸ்டைலை நாங்கள் மாற்ற வேண்டும் முக்கியமாக. ரெண்டாவதாக, இதுக்கு ஏதாவது சிகிச்சை அளிக்கக்கூடிய காரணங்கள் இருந்தால், உதாரணமாக டயபெட்டிஸ் மெலைட்டஸ் நீரிழிவு நோய் இருந்தால், அல்லது வேறு நரம்பு சம்பந்தமான நோய்கள் இருந்தால், ட்ரீட் த கியூரபிள் காஸ் ஆஃப் ED ஃபர்ஸ்ட் வென் ஃபவுண்ட். மிக முக்கியமாக என்ன செய்ய வேண்டும், இந்த நோய்களுக்குரிய சிகிச்சையை நாங்கள் முக்கியமாக அளிக்க வேண்டும். முதலாவது என்ன, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ரெண்டாவது என்ன, ஏதாவது நோய்கள் இருந்தால் அவற்றுக்குரிய சிகிச்சையை நாங்கள் அளிக்கணும். மூன்றாவதாக, நான் முதலில் சொன்னது போல போஸ்போடைஎஸ்டரேட் 5 இன்ஹிபிட்டர்ஸ், அதான் சிலிடன்ஃபின் தலடன்ஃபின் என்று சொன்னோம். எனவே அந்த குளுசைகளை முதல் தரமாக பாவித்து பார்ப்பது. அதே நேரத்தில் முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்குறி விரைப்படையாமல் விட்டால், இரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குமாக இருந்தால், சில நேரங்கள் உங்களுக்கு அடுத்த கிழமை கூட உங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ அல்லது மாரடைப்போ ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் 100க்கு 100% இருக்கின்றது. எனவே என்ன சொல்லும் என்றால், ட்ரீட் அண்ட் ரிடியூஸ் த கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க். முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே உங்களுக்கு இந்த இரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வருகிறது என்றால், உங்களுக்கு அடுத்த நேரம் உங்களுக்கு இந்த மாரடைப்பு நோய் அல்லது ஹார்ட் அட்டாக் நோய் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கிறது. இவற்றை கவனித்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக நான் அடிக்கடி சொல்லுகிற விடயம், ஒரு மனிதன் சுகதேகியாக இருப்பார் என்றால் 3 விடயங்கள் முக்கியம்: ஃபுட், ஸ்லீப் அண்ட் செக்ஸ். சாப்பாடு, நித்திரை, மூன்றாவதாக பாலியல் உறவு. நல்லாக சாப்பிட்டு கொண்டிருந்து பசி இல்லை, நல்லா எடுக்கிறது, நல்லாக சாப்பிட முடியும், நல்லாக 3 நேரம் சாப்பிட முடியும், ஒரு வருத்தம் இல்லை. ரெண்டாவதாக, இரவில் நல்லாக 7 மணிலேருந்து 8 மணித்தியாலம் வரை நல்லாக நித்திரை வருகிறது, தூங்கக்கூடியதாக இருக்கிறது, ஒரு ப்ராப்ளம் இல்லை. மூன்றாவதாக, உங்களுடைய மனைவியுடனோ உங்களுடைய பெண் துணையுடனோ பாலியல் ரீதியான உறவுகளை, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை வைத்துக்கொள்ள முடிகிறது. விந்து முந்தாத தன்மை அல்லது இரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் போன்ற ஆண்மையின்மை, ஆண்குறி விரைப்படையாத தன்மை ஒரு பிரச்சனையும் இல்லாவிட்டால், இந்த 3 உங்களுக்கு ஒழுங்காக இருக்குமாக இருந்தால், நீங்கள் 95% இருந்து 99% நீங்கள் சுகதேகியாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக, கடைசியில் நான் சொல்லுகிறபடியும், கட்டாயமாக ஒரு வைத்தியரினுடைய உதவியுடன் தான் இதற்கு நாங்கள் சிகிச்சை அளிக்க முடியும். ஓவர் த கவுண்டர் அல்லது ஓவர் த ஃபார்மசியில் போய் இந்த மருந்துகளை எடுத்து பாவிப்பீர்களாக இருந்தால், நான் முதலிலே சொன்னது போல, மருந்துகள் என்பது நாங்கள் 2ஆம் தரமாகத்தான் பாவிப்போம். 1ஆம் தரம் ரிஸ்க் மாடிஃபிகேஷன் என்று சொல்லுவோம், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் மாடிஃபிகேஷன் என்று சொல்லுவோம். அது ஒரு வைத்தியரால் தான் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் மாடிஃபிகேஷன் உங்களுக்கு செய்ய முடியும். எனவே அவருடைய ஒத்துழைப்போடு தான் இதை நீங்கள் பழைய நம்பி கொண்டு வரும். எனவே இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நாளும் இந்த EDயை பார்த்தவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு செக்ஷுவல் லைஃப், நல்ல ஒரு பாலியல் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், அதே நேரத்தில் பார்க்காதற்கு அறிமுகப்படுத்தலாம். இதை நீங்கள் மணி சின்னத்தை பெல் சைன் அமுழ்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.